வணக்கம். குமுதா சிவகுமார். 63 நாயன்மார்கள் பேட்டர்னை வச்சு கோலம் க்ரியேட் பண்ணுறத இந்த லெசனில் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி 4வது பேட்டர்னை வச்சு எப்படி கோலத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். மற்ற 3 கோலத்தையும் பார்க்காதவங்களுக்கு ப்ளேலிஸ்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. இதுதான் 4வது பேட்டர்ன். இதை வச்சு கோலம் போடும்போது 2 சைட் சிமெட்ரியாக இருக்கும். இந்த பேட்டர்ன் 2 சைட் சிமெட்ரி கோலமாக வரும். இதையும் வச்சு நிறைய கோலம் போடலாம். இந்த 63 நாயன்மார்கள் பேட்டர்ன் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புகிறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லெசனோட லிங்க்கும் போட்டிருப்பேன், அதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இந்த பேட்டர்னை வச்சு இந்த கோலத்தை உருவாக்குறது எப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பேட்டர்னை வச்சு 7 புள்ளி கோலத்தை போடுறேன். இந்த 7 புள்ளி கோலங்களை எப்படி உருவாக்குறதுங்கிறது தனியாக ஒரு லெசனில் சொல்லியிருக்கேன். அதை மாதிரி வச்சு தான் இன்றைக்கி இந்த கோலம் போடுறேன். அந்த லெசனை பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நடுவில் 3.3 வருஷ பேட்டர்ன் வச்சு நிறைய 7 புள்ளி கோலத்தை உருவாக்கலாம். புள்ளி 7 புள்ளி, 5 புள்ளி, 3 புள்ளி, 1 புள்ளி அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த பேட்டர்னை சென்டரில் கொண்டு வருவோம். நாலு பக்கமும் இந்த டிசைனை போடுவோம். இது இந்த பேட்டர்னோட இந்த டிசைனை எந்த இடத்துல வேணாலும் ஜாயின் பண்ணலாம். இது சென்டரில் ஜாயின் பண்ணலாம், அல்லது செகண்ட் இடம், அல்லது ஃபஸ்ட்டு தேர்டு, அல்லது செகண்டு தேர்டு, அல்லது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு, இந்தமாரி 7 இடத்துல எந்த இடத்துல வேணாலும் ஜாயின் பண்ணோம்னா கோலம் விதமாக வரும். இந்த 2 பக்கமும் 3 பிளேஸ்லேயும் ஜாயின் பண்ணுவோம். இந்த சைடில் இதை ரெண்டையும் இதை மாதிரி ஜாயின் பண்ணுறேன். ஜாயின் பண்ணலாம், சேர்த்து போட்டு வருவோம், கோலம் ஃபார்ம் ஆகிடும். இந்த பேட்டர்ன் வச்சு 7 புள்ளி கோலம் உருவாக்கியிருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி இந்த பேட்டர்ன் நடுவில் போட்டு இந்தமாரி டிசைன் போட்டு வேறு இடத்துல ஜாயின் பண்ணோம்னா வேறு மாதிரி கோலம் வரும். அதெல்லாமும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கோலம் ஆனால் 2 சைட் சிமெட்ரி, டபுள் சைட் சிமெட்ரியாக தான் வரும். அடுத்த கிளாஸில் 5வது பேட்டர்ன் வச்சு எப்படி கோலத்தை உருவாக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். வணக்கம்.